Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். என்னென்ன பொருட்கள் விலை குறையும்? முழு விவரம். நாடு முழுதும் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இன்று அமலாகிறது. இதன்படி 5, 12, 18 மற்றும் 28% என 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி இனி 5 மற்றும் 18 என 2 அடுக்குகளாக இருக்கும். 90% பொருட்கள் 5% வரி விதிப்புக்குள் வந்துள்ளன. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் 33 விதமான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கார், பைக் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கணிசமாக குறைகிறது. விலை குறையும் பொருட்கள் என்னென்ன? ரெடிமேட் பரோட்டா மற்றும் சப்பாத்திக்கு ஜிஎஸ்டியில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் விலை குறையும். சாக்லேட்டுகள், பாஸ்தா, ரெடிமேட் நூடுல்ஸ் 5% வந்துள்ளதால் அவற்றின் விலையும் குறையும். நெய், வெண்ணெய் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் விலையும் குறையும். 1 கிலோ நெய் 40 முதல் 50 ரூபாய் வரை குறையும். உலர் பழங்கள், நொறுக்கு தீனி மீதான வரி 5% குறைக்கப்பட்டுள்ளதால் விலை குறையும். ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மற்றும் 32 அங்குலத்துக்கு மேல் உள்ள டிவிக்கள், பாத்திரம் கழுவும் இயந்திரம் மீதான வரி 28% இருந்து 18 குறைந்துள்ளது. ஆடம்பர கார்களை தவிர 1200 சிசிக்கும் குறைவாக உள்ள கார்கள் மீதான வரி 28% இருந்து 18 குறைக்கப்பட்டுள்ளதால் விலை குறையும். 350 சிசிக்கு உட்பட்ட பைக் மீதான வரி 28 இருந்து 18 குறைந்துவிட்டது. அதன் விலை 10,000 முதல் 30,000 வரை குறையும். மருத்துவ உபகரணங்கள், தெர்மோமீட்டர்கள், நோய் கண்டறியும் கருவிகள், இரத்த சர்க்கரை கண்டறியும் கருவிகள் 18 மற்றும் 28% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதால் விலை குறையும். மூக்கு கண்ணாடி, லென்சுகள் மீதான வரி 28% இருந்து 5 குறைந்துள்ளது. பென்சில், ரப்பர், மேப் மீதான வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. சோப்பு, டூத்பேஸ்ட், ஷாம்பு போன்ற பொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளதால் விலை குறையும். பானை, குக்கர், தட்டு, கரண்டி, அடுப்பு, கண்ணாடி, கத்தி, மேசை கரண்டி விலை குறையும். சைக்கிள் 12-18% இருந்து 5% வந்துவிட்டதால் சராசரியாக 1000 முதல் 3500 ரூபாய் வரை விலை குறையும். 30 சீட் தந்தால் கூட்டணி, ராமதாஸ் ரகசிய பேச்சு. பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் அன்புமணிக்கு இடையே நடந்து வரும் மோதலால் கட்சி இரண்டாகியுள்ளது. அன்புமணியை கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருந்து விடுவித்து செயல் தலைவராக்கிய ராமதாஸ் பின் கட்சியை விட்டும் நீக்கினார். இந்த சூழலில் விரைவில் டெல்லி செல்ல இருக்கும் ராமதாஸ் அங்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டுள்ளதாக தெரிகிறது. அப்போது அன்புமணிக்கு எக்காரணம் கொண்டும் அரசியல் ரீதியில் அங்கீகாரம் அளிக்க வேண்டாம் என ராமதாஸ் கேட்டுக்கொள்ளவிருப்பதாகவும் தகவல் பரவியிருக்கிறது. விரைவில் கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி அன்புமணி விவகாரத்திற்கு நிரந்தர முடிவெடுக்க ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார் என கட்சியினர் கூறுகின்றனர். நேற்று பாமக உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி ராமதாஸ் விவாதித்துள்ளார். அப்போது கட்சி ரீதியில் அடுத்தடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டுள்ளார். இதுகுறித்து பாமக முக்கிய நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: தன்னை சந்தித்து நடந்தவை அனைத்துக்கும் அன்புமணி வருத்தம் தெரிவித்து பிரச்சினைகளை முடிப்பார் என ராமதாஸ் எதிர்பார்த்தார். ஆனால் சமாதானமாக செல்ல அன்புமணி விரும்பவில்லை. இதனால்தான் அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கும் முடிவுக்கு வந்தார் ராமதாஸ். முதல்கட்டமாக அன்புமணியின் நடைபயணத்தை தடுக்க முயற்சி எடுத்த ராமதாஸ் அடுத்த கட்டமாக தேர்தல் கமிஷன் அன்புமணி தரப்புக்கு அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய வைக்க முயன்றார். தொடர்ந்து பிரச்சினையை சட்ட ரீதியில் அணுகவும் முடிவெடுத்துள்ளார். அதே நேரம் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு நாட்கள் நெருங்குவதால் தன் தலைமையில் இயங்கும் பாமகவை திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் இணைக்க ராமதாஸ் விரும்புகிறார். ரகசிய பேச்சுக்களை துவங்கியுள்ள அவர் 30 தொகுதிகளை கொடுக்கும் கூட்டணியில் இணைய முடிவெடுத்து அதற்காக சில நிபந்தனைகளை விதித்துள்ளார். தைலாபுரத்தில் நடந்த கட்சியின் உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டத்தில் இது தொடர்பான விஷயங்கள்தான் விவாதிக்கப்பட்டன என அவர் கூறியுள்ளார். திமுகவிடம் மோத உனக்கு தகுதி இல்லை, விஜயை ஒருமையில் திட்டி தீர்த்த நேரு. திருவாரூர் திமுக கூட்டத்தில் பரபரப்பு. திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் திருவாரூரில் அமைச்சர் நேரு தலைமையில் நடைபெற்றது. திருவாரூரில் விஜய் பிரச்சாரம் செய்து சென்ற மறுநாள் நடந்த இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நேரு, விஜயை ஒருமையில் கடுமையாக தாக்கி விமர்சனம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக செல்கிறார். இந்த அரசு என்ன செய்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறார். 10 ஆண்டு காலத்தில் செய்த காரியத்தை விட இந்த 4 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார். உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்திலே திமுக
திமுகவை எதிர்த்து அதிமுக. இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வருகிறார், வந்து சொல்கிறார், நாங்க எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம். திமுகவோட போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி. பாலுவர்கள் சொன்னது போல நீ வந்து நம்முடைய கலைவாளன் சொன்னார், நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்படிலாம் சொன்னேன். முதல் நாள் தான் வந்துட்டு போறான், நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேன்னா வாங்க அதை அடிச்சு காமிக்கிறேன், அடிச்சு காமிக்கிறேன். எனவே நான் இதை சொல்வதற்கான சும்மா இருந்தவனை கிளப்பிட்டீங்க. இனிமேல் அது மறுபடியும் 2021 மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்களை அமர வைக்கிற வரை இந்த போராட்டம் ஓயாது. பழனிசாமி எல்லாம் முதலமைச்சராக இருந்தார். 4 வருஷத்துல அவர் என்ன செஞ்சாருன்னு பூரா தெரியும். அவர் இன்னைக்கு சொல்றார், 4 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு ஓரணியில் மக்களுடன் ஸ்டாலின் இப்ப ஆரம்பிக்கிறாரு. ஏன் ஒரு 4 வருஷம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பழனிசாமி கேட்டார். நீ 4 வருஷம் ஊட்டி இருந்துட்டு 4 வருஷம் கழிச்சு தானே நீ வெளியே வர, நீ எதுக்கு வந்து அதுக்குதான் வரணும். எனவே அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு அமையாத கூட்டணி. அதிமுக தொண்டர்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாஜக வந்தால் நிச்சயம் இந்த கபலீகரம் அதிமுகவை கபலீகரம் செய்துவிடும் என்பதை அதிமுக தொண்டர்கள் செய்கிறார்கள். எனவேதான் நம்முடைய முதலமைச்சரை, அங்கு அவரின் மக்களுக்காக உழைக்கிற முதலமைச்சரை காப்பதுதான் நம்மளுடைய கடமை. இது போல இருக்கிற நம் பாலு சொன்னது போல அவரை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. நிச்சயமாக இந்த டெல்டா பகுதி என்பது கழகத்தினுடைய கோட்டை, அதுவும் திருவாரூர் என்பது மிக மிக கோட்டை. கூடுதலாக 6000 ஓட்டுச்சாவடி தேர்தல் கமிஷன் திடீர் முடிவு. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதனை முன்னிட்டு அனைத்து கட்சியினரும் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தலில் களமிறங்கும் அரசியல் கட்சிகளுக்கு பூத் ஏஜென்ட்டுகள் எனப்படும் ஓட்டுச்சாவடி முகவர்கள் முக்கியம். வாக்காளர்களை தங்கள் கட்சி பக்கம் இழுப்பது, ஓட்டுப்பதிவின் போது கள்ள ஓட்டுகள் பதிவாவதை தடுப்பது, ஓட்டு எண்ணிக்கையை கண்காணிப்பது போன்றவற்றில் அவர்கள் ஈடுபடுகின்றனர். எனவே அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட பிரதான கட்சிகள் மட்டுமின்றி சிறிய கட்சிகளும் ஓட்டுச்சாவடி வாரியாக முகவர் நியமனத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றன. தமிழகத்தில் தற்போது 68,321 ஓட்டுச்சாவடிகள் உள்ளன. அவற்றுக்கு தகுதியான முகவர்களை பிரதான கட்சிகள் நியமித்துள்ளன. தற்போது 1200 வாக்காளருக்கு ஒரு ஓட்டுச்சாவடி அமைக்க இந்திய தேர்தல் கமிஷன் முடிவெடுத்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் கூடுதலாக 6000 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. இது தொடர்பாக விரைவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, கலெக்டர்கள் உள்ளிட்டோர் ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளனர். அரசியல் கட்சிகளின் பரிந்துரை பெற்று புதிய ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. அவற்றுக்கு முகவர்களை நியமிக்க வேண்டிய அவசியம் அரசியல் கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. ஆளுங்கட்சியான திமுகவில் அதற்கான பணிகளை மேற்கொள்ளும்படி மாவட்ட செயலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் அதிகரித்து வருவதால் புதிய முகவர்களை நியமிப்பதற்கான பணிகள் கிடப்பில் உள்ளன. தவைக்காவிலும் முகவர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். பல மாவட்டங்களில் பணிகள் இன்னும் முழுமை பெறவில்லை. இந்நிலையில் புதிதாக 6000 முகவர்களை தேட வேண்டிய நிலை அக்கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது. மற்ற கட்சிகளிடம் விலை போகாத நபர்களை தேடி பிடித்து ஓட்டுச்சாவடி முகவர்களாக நியமிக்க வேண்டிய நெருக்கடி அனைத்து கட்சிகளுக்கும் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாள், 75 இடங்களில் மாரத்தான். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கை. பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு போதைப்பொருள் இல்லாத பாரதத்தை உருவாக்கும் நோக்கில் நாடு முழுதும் 75 இடங்களில் ஒரே நேரத்தில் மோடி யுவா ரன் எனும் மாரத்தான் போட்டி நடந்தது. இந்த போட்டிகளை வீடியோ கான்பரன்ஸ் வழியாக பாஜக இளைஞரணி தேசிய தலைவர் தேஜஸ்வி சூர்யா துவக்கி வைத்தார். தமிழகத்தில் சேலம் மாநகரில் அந்த போட்டியை துவக்கி வைத்து பங்கேற்றேன். தினசரி குறிப்பிட்ட நேரம் ஓடுவதன் வாயிலாக உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் என்ற விழிப்புணர்வை இந்த நிகழ்வின் வாயிலாக பொதுமக்களுக்கு ஏற்படுத்தியதில் மகிழ்ச்சி என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தினர் ஊடுருவலை தடுக்க சிறப்பு குழு அமைக்க வேண்டும், காடேஸ்வரா. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிக்கை. தமிழகத்தில் தொடர்ந்து பல மாவட்டங்களில் ஆவணங்கள் எதுவுமின்றி வங்கதேசத்தினரின் ஊடுருவல் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் வடமாநிலத்தவர் போர்வையில் இவர்கள் குடியேறி வருகின்றனர். திருப்பூர் சிறுபூலுவப்பட்டி கே செட்டிப்பாளையம் பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டு 7 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் ஒருவர் 10 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக தங்கியிருப்பது தெரிந்தது. கடந்த ஜனவரி மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை நடத்திய சோதனையில் பல்லடத்தில் மட்டும் 31 பேர் கைது செய்யப்பட்டனர்.
வங்கதேசத்திலிருந்து கடல் வழியாகவும் நம் நாட்டுக்குள் நுழைகின்றனர். தமிழகத்தை குறிவைத்து ஏபிடி எனப்படும் வங்கதேச பயங்கரவாத அமைப்பு இவர்களை அனுப்புகிறது. தமிழகத்தில் உலவி வரும் கஞ்சா, அபின், ரசாயன போதைப்பொருள் புழக்கத்துக்கு இந்த கும்பலே காரணம். இந்த ஊடுருவலை தடுக்க தமிழக அரசிடம் முழுமையான திட்டங்கள் இல்லை. அவர்களை கண்காணிக்கவும் கண்டுபிடிக்கவும் திறமை வாய்ந்த அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். தமிழக அரசு உடனடியாக அந்நிய நாட்டிலிருந்து தமிழகத்தில் ஊடுருபவர்களுக்கு போலி ஆதார் எடுத்து தரும் ஏஜென்ட்டுகளை கண்காணித்து உடனடியாக கைது செய்ய வேண்டும். தமிழகத்தின் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு ஊடுருவல்காரர்களை பிடிக்க தமிழக அரசும் காவல்துறையும் இணைந்து சிறப்பு தனிப்பிரிவை அமைக்க வேண்டும். மத்திய அரசும் தடுப்பு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என காடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுடன் 4 போரில் மோதி பல ஆயிரம் கோடி ரூபாய் அவுட். நாம நட்பாவே இருக்கலாம், கெஞ்சிய பாகிஸ்தான் பிரதமர். வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வரும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கத்தார், சவுதி நாடுகளை தொடர்ந்து பிரிட்டனுக்கு போனார். அங்கு வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் முன்பு இந்தியாவுடனான உறவு பற்றி பரபரப்பான விஷயங்களை பேசினார். அவர் கூறியது: இந்தியாவும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகளாக இருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்காமல் இந்த உறவை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியாது. காஷ்மீர் மக்கள் சிந்திய ரத்தம் வீணாக போகக்கூடாது. நாங்கள் இதுவரை இந்தியாவுடன் 4 முறை போரில் ஈடுபட்டுள்ளோம். இதில் பல ஆயிரம் கோடி ரூபாயை இழந்துவிட்டோம். அந்த பணம் எல்லாம் பாகிஸ்தான் வளர்ச்சிக்கும் மக்களின் செழிப்புக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நம் இரு நாடுகளும் அமைதியாக வாழ வேண்டுமா அல்லது சண்டை செய்ய வேண்டுமா என்பது நம் கையில்தான் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை இந்தியாவும் பாகிஸ்தானும் அன்புடனும் பரஸ்பர மரியாதையுடனும் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். ஆனால் காஷ்மீர் விவகாரம் பற்றி பேசாமல் இந்தியா பாகிஸ்தான் உறவை மீண்டும் ஸ்தாபிக்க முடியும் என்று யாராவது நினைத்தால் அது முட்டாள்தனம் என்று பாகிஸ்தான் பிரதமர் பேசினார். பகல்காமில் அப்பாவி மக்கள் 26 பேரை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொன்று குவித்ததால் இந்தியா பாகிஸ்தானிடையே மிகப்பெரிய போர் வெடித்தது. நம் ராணுவத்தின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் வெறும் 4 நாட்களில் பாகிஸ்தான் தோல்வியை ஒப்புக்கொண்டது. இந்த சம்பவத்துக்கு இந்தியா தனது நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிவிட்டது. பாகிஸ்தானுடன் மீண்டும் நல்லுறவை பேணுவதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் பயங்கரவாதத்தை அந்த நாடு ஒழித்து கட்டாமல் எதையும் பேச முடியாது. பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒன்று சேர முடியாது என்று திட்டவட்டமாக இந்தியா சொல்லிவிட்டது.